ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1852வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10ஆம் பத்து 2ஆம் திருமொழியின் 9வது பாசுரம் இன்று. இந்த 10ஆம் பத்தின் 2, 3 திருமொழிகள் ராமாவதாரத்திலே ஈடுபட்டு ஆழ்வார் ராமன் செய்த லீலைகளை அவர் செய்த இலங்கையை ராவணனை அழித்து வெற்றி கொண்ட அந்த செயலை அரக்கர்கள் வாயிலாக சொல்லி பாடுகின்ற பாடல்கள் இந்த 2 திருமொழிகளிலுமே இருக்கின்றன. இந்த 8வது முன்பாடலில் 8வது பாசுரத்திலே குரக்கின தலைவர்களை பார்த்து அரக்கர்கள் முறையிட்டும் அவர்கள் ராமனுக்கு கீழ்ப்படிந்து அவனிட்ட வழக்காக உள்ளவர்களாதலாலே தங்களுக்கு அரசனான சுக்ரீவ மகாராஜரிடம் விண்ணப்பிக்க சொல்ல இவர்களும் மகாராஜரை முன்னிட்டு கொண்டு பெருமாளுடைய அம்பின் கூர்மையை சொல்லி இந்த பாடலில் தங்களிடம் இரக்கம் காட்ட வேண்டுகின்றனர். அதாவது இப்பாசுரத்தின் மூலம் ராமபிரானுக்கு நண்பனான குரக்கரசன் சுக்ரீவனை எங்களை கொல்லேல் என்று வேண்டுகிறார்கள் அரக்கர்கள். பாசுரம். புறங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் அம்பின் சரங்களே. புறங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் அம்பின் சரங்களே. கொடிதாய் அடுகின்ற சாம்பவான் உடன் நிற்க தொழுதோம். சாம்பவான் உடன் நிற்க தொழுதோம். இறங்கு நீ எமக்கு எந்தை பிரானே. இறங்கு வெம்கதிரோன் தன் சிறுவா. இறங்கு நீ எமக்கு எந்தை பிரானே. இலங்கு வெம் கதிரோன் தன் சிறுவா. குரங்குகட்கரசே எம்மை கொல்லேல் கூறினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. குரங்குகட்கரசே எம்மை கொல்லேல் கூறினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. புறங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் அம்பின் சரங்களே. கொடிதாய் அடுகின்ற சாம்பவான் உடன் நிற்க தொழுதோம். இறங்கு நீ எமக்கு எந்தை பிரானே. இலங்கு வெம் கதிரோன் தன் சிறுவா. குரங்குகட்கரசே எம்மை கொல்லேல் கூறினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்பது இன்றைய பாசுரம். இந்த பாசுரத்தின் பதவுரை பார்க்கலாம். பதபதார்த்தம். புறங்கள் மூன்றும் முப்புறங்களையும் ஓர் மாத்திரை போதில் ஒரே நொடியிலே ஒரு மாத்திரை நேரத்தில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் கொழுந்துவிடும் நெருப்புக்கு இரையாக்கின ருத்ரனுடைய அம்பின் கொடிதாய் சரங்களே அடுகின்ற அந்த அம்புகளை விட கொடிய ராமனுடைய அம்புகள் வருத்துகின்றன. ஒரு நொடியிலே 3 புறங்களையும் எரித்துவிடும் அந்த அம்புகளை விட ராமனின் அம்புகள் கொடுமையாயிருக்கின்றன. ராமனின் அம்புகள் வருத்துகின்றன. சாம்பவான் உடன் நிற்க தொழுதோம். சாம்பவான் பரிந்துரை செய்பவராக அருகிலே நிற்க தொழுதோம். யாரே? எந்தை பிரானே, எங்கள் தலைவனே. இலங்கு வெம்கதிரோன் தன் சிறுவா. விளங்கக்கூடிய சூரியனுடைய மகனே, சிறுவனே. குரங்குகளுக்கு அரசே, குரங்குகளுக்கு தலைவனே. எமக்கு நீ இறங்கு, எம்மிடம் இரக்கம் காட்டுவாயாக. எம்மை கொல்லேல் கூறினோம். எம்மை கொல்லாதீர்கள் என்று வேண்டுகின்றோம். என்ன சொல்கிறார்கள்? முப்புறங்களையும் ஒரு மாத்திரை நேரத்திலே கொழுந்துவிடும் நெருப்புக்கு இரையாக்கிய ருத்ரனுடைய அம்புகளை காட்டிலும் ராமனுடைய அம்புகள் எங்களை வருத்துகின்றன என்று சொல்லுகிறார்கள். ஒரு கண்ணிமைக்கும் பொழுதிலே முப்புறங்களையும் நெருப்புக்கு இரையாக்கிய சிவனுடைய அம்புகளை காட்டிலும் இந்த ராம பாணங்கள் கொடியவைகளாய் சுடுகின்றன. ஜாம்பவான் பரிவராக அருகிலே நிற்க வணங்குகின்றோம். எங்கள் நாயகனே, சூரியனுக்கு புதல்வனாய் வானரங்களுக்கு அரசனான சுக்ரீவனே, எங்கள் விஷயத்தில் நீ இறங்கி அருள வேண்டும். எங்களை கொல்லாமல் விட வேண்டும் என்று வேண்டுகின்றோம். இந்த பிரார்த்தனையே அடுத்தடுத்து சொல்லுகின்றோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ என்கிறார்கள் அரக்கர்கள் சுக்ரீவனை பார்த்து. ஸ்ரீ ஜாம்பவானை பரிந்துரை செய்பவராக கொண்டு புருஷகாரமாக கொண்டு சுக்ரீவ மகாராஜரை சரணம் புகுகிறார்கள் அரக்கர்கள்.
முப்புறங்களையும் ஒரு மாத்திரை பொழுதில் எரித்த சிவபெருமானது பாணத்தை காட்டிலும் அம்பினை காட்டிலும் ராம பாணங்கள் கொடியவையாய் இருக்கையாலே மிகவும் வருந்துகின்றோம், அஞ்சுகின்றோம். சூரியனுக்கு புதல்வனான சுக்ரீவ மகாராஜனே, நீர் குரங்குகளுக்கெல்லாம் அரசராதலால் அந்த குரங்குகள் எல்லாம் நீர் சொன்னபடி கேட்கும் என்பதாலே அவை எங்கள் மேல் பாயாதபடி ஆணையிட வேண்டும் என்று ஸ்ரீ ஜாம்பவானை பரிந்துரை செய்பவராக புருஷகாரமாக கொண்டு உம்மை தொழுகின்றோம். எம்மை கொல்லாதபடி இறங்கி அருள வேண்டும் என்கிறார்கள். புறங்கள் மூன்றும் பொங்கு எரிக்கு இறை கண்ட வரலாறு என்ன? முற்காலத்திலே தாரகாசுரனுடைய புத்திரர்களாகிய வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், கமலாக்ஷன் என்னும் 3 பேரும் மிகுந்த தபம் செய்து பிரம்மனிடம் பெருவரம் பெற்று வானத்திலே பறந்து செல்லும் தன்மை வாய்ந்த 3 பட்டணங்களை பெற்றார்கள். அவர்கள் மற்றும் பல அசுரர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த நகரங்களுடனே தாம் நினைத்த இடங்களில் பறந்து சென்று பல இடங்களின் மேலிருந்து கீழே இறங்கி அந்த நகரங்களின் மேலிறங்கி அந்த இடங்களை பாழாக்கி அழித்து வந்தார்கள். அந்த துன்பத்தை பொறுக்க மாட்டாத தேவர், முனிவர் முதலானவருடைய வேண்டுகோளினால் சிவபெருமான் பூமியை தேராகவும் சந்திர சூரியர்களை சக்கரங்களாகவும் 4 வேதங்களை 4 குதிரைகளாகவும் பிரம்மனை சாரதியாகவும் மகாமேருவை வில்லாகவும் ஆதிசேஷனை வில் நானாகவும் விஷ்ணுவை வாயுவாகிய சிறகமைந்து அக்னியை முனையாக உடைய அம்பாகவும் அமைத்து கொண்டு யுத்த சன்னத்தனாய் சென்று போர் தொடங்கும் போது சிரித்து அந்த சிரிப்பிலிருந்து உண்டான நெருப்பினால் அந்த அசுரர்களை அந்த நகரங்களுடன் சேர்த்து ஒரு நொடி பொழுதில் எரித்திட்டனன் என்பதாகும். ஒரு மாத்திரை பொழுதில் என்றால் ஒரு கண் இமைக்கும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம், இது மாத்திரைக்கு அளவாம். இதை தமிழ் இலக்கணம் சொல்லுகிறது. இயல்பெழு மாந்தர் இமை நொடி மாத்திரை என்கிறது நன்னூல். இயல்பு எழு மாந்தர், இயல்பான மாந்தர்கள் மனிதர்கள் இமைக்கும் நேரமும் கை நொடிக்கின்ற நேரமும் மாத்திரை என்பது அளவு. நன்னூல் என்பது இலக்கண நூல் என்பதை அனைவரும் அறிவோம். கண் இமைப்பொழுதும் கை நொடிப்பொழுதும் மாத்திரைக்கு அளவாம். இலங்கு வெங்கதிரோன் தன் சிறுவா என்பதன் விளக்கம் என்ன? மேருமலையிலே நான்முகக் கடவுள் யோகம் பயின்று கொண்டிருக்கையில் அவரது கண்களில் நீர்த்துளி ததும்பியது. அதை அவர் கையால் எடுத்து கீழே எறிந்தார். அப்போது அந்த நீர்த்துளி ஒரு குரங்காக மாறியது. அந்த குரங்கு பிரம்மதேவருக்கு ஒப்பான மகிமையும் மிக்க வேகமும் உடையவனாகி அந்த மலையில் புஷ்பங்களும் பழங்களும் நிறைந்த மரங்கள் அடர்ந்த வனங்கள் தோறும் தாவி தெரிந்து விளையாடிக்கொண்டே காலம் கழித்து வந்தது. அது ஒரு நாள் நாக்கு வறண்டு நீர் வேண்டி அந்த மேருமலையின் வடக்கு பக்கம் சென்றது. அங்கே ஒரு தடாகத்தை கண்டு அதன் கரையிலே நின்று தண்ணீரை எட்டி பார்க்க அதனுள் தனது நிழல் தோன்றுவதைக் கண்டு தனக்கு பகையான மற்றொரு வானரம் அந்த தடாகத்தில் குடிகொண்டு தன்னை இகழ்கின்றது என்று கருதி அதனை வெல்ல வெண்ணி அந்த மடுவிலே குதித்தது. குளத்தில் விழுந்து மூழ்கி மெல்ல நீந்தி கரையேறிய அளவில் அது ஒரு அற்புதமான அணங்காக பெண்ணாக மாறியது. காண்போர் மனதை கவரவல்ல பொற்கொடியென ஒரு பெண்மணி தனது வடிவழகினால் எல்லா திசைகளையும் ஒளிபரச் செய்து கொண்டு அந்த பொய்கை கரையில் நிற்கும்போது தேவேந்திரன் பிரம்மதேவரிடம் சென்று அவரை அடிபணிந்து பூஜித்து திரும்பி அவ்வழியாக வந்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் சூரிய பகவானும் எங்கும் சுற்றித் திரிந்து அந்த சுந்தரி நிற்கும் இடத்திற்கு அருகே வரலானான். இந்திரனும் ஆதித்யனும் ஆகிய 2 தேவர்களும் அந்த பெண்மணியை ஏகாலத்தில் பார்த்து காமப்பரவசமாகி மெய்மறந்து மனம் கலங்கி நின்றனர். உடனே இந்திரனது வீரியம் ஸ்கலிதமாக அதனை அவளது சிரசில் விழுமாறு செய்தான். ஆனால் அது அவ்வாறு முடி மீது விழாமல் வாலிலே விழுந்தது. தேவர்களது வீரியம் ஒரு பொழுதும் வீணாவதில்லையாதலால் அது மிக்க பலசாலியான ஒரு வானரமாக மாறியது. வாலிலிருந்து உற்பவித்த காரணத்தினால் அந்த வானரத்திற்கு வாலி என்று
என்ற பெயரே பிரசித்தமாயிற்று. அதே மாதிரி சூரியனும் ஆதித்யனும் அவ்வாறே காமனுக்கு வசமாகி தனது வீரியத்தை அவளது கழுத்திலே வீழ்த்தினான். கழுத்திலே விழுந்த அந்த வீரியம் சுக்ரீவன் என பெயர் பெற்ற வானரமாகிவிட்டது. இப்படித்தான் சூரியனுக்கு மகனாக சுக்ரீவன் பிறந்தான் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை உத்தர ராமாயணம் 43ஆம் சர்க்கத்திலே விரிவாக காணலாம். இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். குரங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் அம்பின் சரங்களே கொடுதாய் அடுகின்ற. முப்புறத்தை அழித்த ருத்ரனுடைய அம்புகளை விட கொடியனவாயிருக்கும் ராமனுடைய அம்புகள் எங்களை அழித்து கொண்டிருக்கின்றன என்று அரக்கர்கள் சொல்கின்றார்கள். சாம்பவான் உடன் நிற்க தொழுதோம், எம்மை கொல்லேல் கூறினோம். வயதில் மூத்தவராய் நன்மை தீமைகளை சீர்தூக்கி அறியக்கூடிய ஜாம்பவான் மகாராசருக்கு பரிந்துரை செய்பவராக புருஷகாரமாக இருக்க பெருமாளை நாங்கள் தொழுகிறோம். இறங்கு நீ எமக்கு எந்தை பிரானே, இலங்கு வெம்கதிரோன் தம் சிறுவா, குரங்குகட்கரசே, எங்களுக்கு இறங்க வேண்டும் எங்கள் நாயகனே. உலகம் முழுதும் ஒளி வீசச் செய்யும் சூரியனின் மகன் இல்லையோ நீ? குரங்குகளையெல்லாம் நடத்துவவன் இல்லையா? எம்மை கொல்லேல் கூறினோம். நாங்கள் இவ்வாறு கூறிய பின்னும் எங்களை நீங்கள் கொன்றால் அந்த செயல் உங்களுக்கு இழிவு தருவதாகும் என்கிறார்கள். அதனால் எங்களை கொல்ல வேண்டாம், கொல்லேல் கூறினோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ. தோற்றொழிந்த நாங்கள் உங்களால் உயிரிழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். நாங்கள் கொல்லப்படுவோமோ என்று பயப்படுகிறோம். நாங்கள் அஞ்சினபடியை குறிக்கும் பொங்கத்தம் பொங்கோ என்ற ஒலியை எழுப்புவதே எங்களுக்கு தக்கதாகும் என்று அரக்கர்கள் கூறி பாடுகிறார்கள் இந்த பாடலை. இந்த பாசுரத்தை சுக்ரீவனிடம் பேசுகிறார்கள் அரக்கர்கள். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். புறங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் அம்பின் சரங்களே கொடிதாய் அடுகின்ற. சாம்பவான் உடன் நிற்க தொழுதோம். இறங்கு நீ எமக்கு எந்தை பிரானே, இலங்கு வெம்கதிரோன் தன் சிறுவா, குரங்குகட்கரசே, எம்மை கொல்லேல் கூறினோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். அடுத்த பாசுரம் இந்த திருமொழியின் பலச்சுருதி நிறைவு பாசுரம், திருநாம பாட்டு என்றும் சொல்வார்கள். அந்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். பரகாலன், கலியன், கலிகன்றி, அரட்டமுக்கி, அடையாசியம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் இராமாயணப் பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.